தன்னோட கூட்டணியில் மிக முக்கியமான அந்த 3 கட்சிகளுக்கு நேற்று பேசி சீட்டை கொடுத்து அவர் முடிச்சிட்டாரு. அதாவது பாஜகவுக்கு 27 சீட்டு, பாமகவுக்கு 18 சீட்டு, அமமுகவுக்கு 11 சீட்டு. இப்ப நீங்க தேவேந்திர குல வெள்ளாளர் பாத்தீங்கன்னா 3 பெரிய தலைவர்கள் தான் உண்டு. ஒரு காலத்துல முடிசூடா மன்னனா இருந்தவர் ஜான் பாண்டியன், அப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் வந்தவர் பசுபதி பாண்டியன், மூன்றாவது படித்தவராக உள்ள வந்து அந்த மாஞ்சோலை பிரச்சனையோட பாப்புலரானவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி. இப்ப பசுபதி பாண்டியன் இல்லைங்கிறனால இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த சமுதாயத்துல ஒரு பெருவாரியான ஒரு பெரும் மதிப்பு இருக்குது. தமிழகத்தையே உலுக்கி எடுத்த சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்குல நேற்று மதுரை நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுல 9 போலீஸ்காரர்களையும் அவங்க தண்டனை கொடுத்திருக்காங்க. நீங்க குற்றவாளிகள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழகத்தையே உலுக்கி எடுத்த சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்குல நேற்று மதுரை நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுல 9 போலீஸ்காரர்களையும் அவங்க தண்டனை கொடுத்திருக்காங்க. நீங்க குற்றவாளிகள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வர வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. நேற்று ஒரு பரபரப்பான நாளாக இருந்துச்சுன்னா நான் சொல்ல முடியும். ஏன்னா தமிழக அரசியல் களத்துல கிட்டத்தட்ட 2 கூட்டணிகளுமே நேற்று ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இருந்தாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியோட நாமினேஷனுக்கு லாஸ்ட் நாள், அதே சமயத்துல தமிழகத்திலையும் கூட்டணிகள் ஜரூராக நடந்து முன்னால போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம வழக்கம் போல 2 கூட்டணிகளையும் நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கலை செய்திகளுக்குள்ள நம்ம போகலாம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான இழுபறில் இருந்த சூழ்நிலையிலையும் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தொகுதி ஒப்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அதாவது தொகுதி பங்கீடு நம்ம சொல்ல முடியும், ஒப்பந்தம் சொல்ல முடியாது. மொத்தம் 5 சீட்டுகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக திமுக தலைமை அவங்களும் நேற்று கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நமக்கு வந்துச்சு. அப்போ திமுக கூட்டணியில இன்னும் பெரிய கட்சிகள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மக்கள் நீதி மையம் தான் அங்க ஒரு உடன்படிக்கை எட்டப்படாம இருக்கிற கட்சிகளா இருக்கு. அதுல மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது, எங்களுக்கு உள்ள வித்தியாசம்ங்கிறது எங்கள் கூட்டணி எங்கள் சின்னத்துல நாங்க போட்டி போடுவோமா இல்ல உதயசூரியன்ல போட்டி போடுவோமாங்கிற மட்டும்தான் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்க பேசுனாங்க. அப்ப அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒரு மாதிரி பேசி தீர்த்து கொள்வார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குது. அதை ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக முன்னிறுத்தி பேசி ஒரு சீட்டு கூட கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற பலம் வாய்ந்த ஒரு கட்சிக்கு அவங்க இறங்கி வந்து கொஞ்சம் செய்யலாம். மன திருப்தியோடு திருமாவளவனை அனுப்பி வைப்பதுதான் அவருக்கு நல்லது. ஏன்னா களத்துல இறங்கி பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் உள்ள கட்சி உங்க கூட்டணியில ஒண்ணு இருக்குன்னா உங்க கட்சியை தவிர அது விடுதலை சிறுத்தைகள் தான். அது உங்களுக்கே நல்லா தெரியும். வட மாவட்டங்கள் முழுசும் உங்களுக்கு ஒரு தொண்டர் பலமோட கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய கட்சினா அது விடுதலை சிறுத்தைகள் தான். அதே வேலை அங்க அதிமுக கூட்டணியில பாமக செய்து, அப்ப அந்த தொண்டர்கள் வந்து சோர்வடையாம ஏமாற்றம் அடையாம பாத்துக்க வேண்டிய கடமை திருமாவளவனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இருக்கு. இப்ப வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ், திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிறது முடிவாகிருச்சு. 8 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. 6 ரிசர்வ் தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. ஆக மொத்தம் விசிகாக்கு 8 சீட்டு. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப திமுக கூட்டணி விசிகோட தன்னுடைய கூட்டணியை முடிச்சிருச்சு. இனி பெரிய கட்சிகள்ல தேமுதிக மட்டும்தான் இருக்கு. அதையும் இன்னைக்கு அவங்க ஈவினிங் பேச வர்றதுனால முடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல திமுக கூட்டணி நிலைமை. தேமுதிகவும் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றான்றாங்க. ஓரளவு அவங்களோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் திருப்பி இந்த தேமுதிக உள்ள சேர்த்ததும் காங்கிரஸுக்கு 3 சீட்டு இந்த கூடு கொடுத்ததுன்னா மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சீட்டை நீங்க பராஞ்சு கொடுக்கறதுக்கும் அவங்களை குறைச்சு கொடுக்கறதுக்குள்ள ஒரு முக்கியமான காரணம். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம். காங்கிரஸுக்கும் 3 சீட்டு கூட கொடுத்துருந்துருக்க வேண்டாம். தேமுதிகவுக்கும் நீங்க ராஜ்யசபா முதல்ல தூக்கி கையில கொடுத்துட்டீங்க. தேமுதிகவும் அவனை அதிக சீட்டு இப்போ நீங்க பேசுறீங்க மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான். அதிமுக கூட்டணிக்கு நம்ம போய் பார்த்தோம்னா லேட்டா தொடங்கினாலும் ஜரூரா தொடங்கினாரு எடப்பாடி பழனிசாமியார். தன்னோட கூட்டணியில் மிக முக்கியமான அந்த 3 கட்சிகளுக்கு நேற்று பேசி சீட்டை கொடுத்து அவர் முடிச்சிட்டாரு. அதாவது பாஜகவுக்கு 27 சீட்டு, பாமகவுக்கு 18 சீட்டு, அமமுகவுக்கு 11 சீட்டு. இதுல பாஜகவுக்கு சென்ற முறையோட 7 சீட்டு அதிகமா கொடுத்திருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி சென்ற முறை இந்த கூட்டணியில இருந்த போது 23 சீட்டு கொடுத்தாங்க. இப்ப 18 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க.
அமமுகவுக்கு 11 கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 5 சீட்டு குறையுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்றுபட்டிருந்த கட்சி இன்னைக்கு பிளவுபட்டிருக்கும். 18ங்கிறதே அன்புமணி ராமதாஸ் தரப்புல பாமகவுக்கு ஒரு நல்ல கணிசமான சீட்டா தான் அவங்க அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய டிசப்பாயின்மெண்ட் அதுல இருக்காது. அமமுகவுக்கும் 11 சீட்டு கொடுத்தனால அவரும் உற்சாகமா தான் வேலை பார்ப்பாரு. ஏன்னா இரட்டை இலக்கத்துல அவங்க ஒரு சீட்டு வாங்கிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு இருக்கும். மீதி கட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா நேற்று ஜி.கே. வாசன் கொஞ்சம் ஒரு போர்க்கடி தூக்குன மாதிரி, என்ன கூப்பிடல, எனக்கு சீட்டு ஒப்பந்தம் ஏற்படவில்லை, நான் வரவில்லைன்னு அவர் அந்த என்டிஏ கூட்டணியில் எல்லா கட்சிக்காரங்களும் மீட் பண்ண அந்த இடத்துல அவர் இல்லை. இன்னொரு ப்ராமினன்ட் ஆப்சென்ட்னு சொல்லுவாங்க, முக்கியமான அங்க வராம இருந்த நபர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி. இதுல இன்றைக்கு காலையில இப்ப என்ன நியூஸ் வருதுன்னா, ஜி.கே. வாசன் பியூஷ் கோயலோட பேசி ஒரு தொகுதி உடன்படிக்கை அவர் எட்டிக்கிட்டாரு, என்ன சீட்டுங்கிற அறிவிக்கப்படும், அப்ப அவரு கிட்டத்தட்ட கையெழுத்து போட்டாருங்கிற மாதிரி தான் அவரும் உள்ள வந்துட்டாரு. வெளியில இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியை பத்தி இன்னும் கிளியரா தெரியல. இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமியும் அதிகபட்சம் 2 சீட்டு எவ்வளவு கொடுப்பாங்க. ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நீங்க பார்க்கும்போது ஜான் பாண்டியன் மாதிரி அவரும் தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அந்த சமுதாயத்துல அவருக்கும் ஒரு கிளவுட், ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது. அவர் படித்த டாக்டர்னால மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்குங்கிற மட்டும் இல்லாம ஒரு மரியாதையும் அவருக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்ப அவர் அந்த செல்வாக்கை அங்க வாக்குகளா பிரதிபலிப்பார்னா கண்டிப்பா அவரும் சரி, ஜான் பாண்டியன் அவர்களும் சரி, அவர்கள் தொண்டர்கள் முழுமையாக அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள். இப்ப நீங்க தேவேந்திர குல வெள்ளாளர் பாத்தீங்கன்னா 3 பெரிய தலைவர்கள் தான் உண்டு. ஒரு காலத்துல முடிசூடா மன்னனா இருந்தவர் ஜான் பாண்டியன், அப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் வந்தவர் பசுபதி பாண்டியன், 3வது படித்தவராக உள்ள அந்த மாஞ்சோலை பிரச்சனையோட பாப்புலரானவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி. இப்ப பசுபதி பாண்டியன் இல்லை. பசுபதி பாண்டியன் இல்லைங்கிறனால இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த சமுதாயத்துல ஒரு பெருவாரியான ஒரு பெரும் மதிப்பு இருக்குது. அது பசுபதி பாண்டியனோட ஓட்டுகள் இன்றைக்கும் இவங்களுக்கு விழுமான்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கும் அவரோட ஃபாலோவிங் அவருக்குள்ள மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஃபாலோவிங் இவங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. ஓட்டு தீர்க்கமாக உங்களுக்கு விழும். உங்களால நீங்க சந்தேகமே பட வேணாம். எப்படி இங்க நீங்க எங்க திருமாவளவன் சொல்றோமோ அதே மாதிரி அங்க. ஆனா என்னன்னா சமுதாயத்து வாக்கு 2ஆ 3ஆ பிரியும். இங்க திருமாவளவனுக்கு ஓட்டை பிரிக்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி யாருமே கிடையாது. புரட்சி பாரதம் இருந்தாலும் நீங்க சென்னையை சுத்தி மட்டும் ஒரு தொகுதி 2 தொகுதி தான் அவங்களுக்கு செல்வாக்கு. விடுதலை சிறுத்தைகள் எல்லா இடத்துலயுமே வட தமிழ்நாடு முழுசும் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சி. அப்ப கிருஷ்ணசாமி வெளியில போனார் என்றால் தென் மாவட்டங்களை பாதிக்குமானா ஆல்ரெடி நீங்க முக்குளத்தூர் சமுதாயத்தை ஏலினேட் பண்ணிட்டீங்க. அவங்க தாங்கள் ஒதுக்கப்பட்டதாக நினைக்கின்றார்கள். அதுவும் இப்ப சசிகலாமையார் களம் இறங்குறாங்கும் போது அந்த வாக்கு இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு அதிமுக வாக்கை அவங்க பிரிப்பதற்குரிய சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையில கிருஷ்ணசாமியும் நீங்க இழந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களை கை கழுவி விட்டுட்டாரோன்னு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஏன்னா நம்ம எப்படினாலும் ஜெயிக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. ஏன்னா அவர் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை அவர் கட்சி வலுவாக இருக்க வேண்டும், தென் மாவட்டங்களில் ஃபைட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா கிருஷ்ணசாமி அவர்களை சேர்த்துக் கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இப்ப ஜி.கே. வாசனோடு இப்ப பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கூட்டணி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. நேற்று அந்த 3 பெரிய கட்சிகளுக்கும் சீட் ஒதுக்கீடு செய்ததுக்கு அப்புறம் அதிமுக கையில 178 சீட் இருக்கு. இப்ப என்ன பேச்சுவார்த்தை வரும்னா, இந்த மீதி உள்ள கட்சிகளுக்கு அவங்க சீட் ஒதுக்கும் போது தமாக உட்பட அதுல எத்தனை அவங்க இரட்டை சின்னத்துல போட்டி போட சொல்ல போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விகளும். அதை நம்ம கரெக்டா டிட்டர்மின் பண்ணி முடிவு பண்ணி முடிச்சாதான் எத்தனை தொகுதிகளில் இரட்டையில நிற்குங்கிறத தெளிவாக நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. டாக்டர் கிருஷ்ணசாமி தவிர மற்ற எல்லாரும் உள்ளதான் இருக்கிறாங்க. ஐஜேகாவும் சரி, அப்புறம் புதிய நீதி கட்சியும் சரி, இவங்க எல்லாம் மற்ற சின்ன கட்சிகள் எல்லாம் உள்ளதா இருக்கிறாங்க. யாருமே நாங்க வெளியில போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்போ அதிமுக கூட்டணி இன்றைக்கு நாளைக்கு பினிஷ் பண்ணிரும். திமுகவும் அதே மாதிரி தேமுதிகவும் முடிச்சிருவாங்க. 2 கூட்டணிகளும் தங்களுடைய எத்தனை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எத்தனை சீட்டுங்கிறத இன்னைக்கு முடிவு பண்ணிடுவாங்க. இதுல அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, எந்தெந்த தொகுதியில யார் யார் நிக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். இப்போ எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் என்னைக்குமே என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பிரதான கட்சி பலமா இருக்கிற இடத்துல தங்களுக்கு சீட் வாங்கணும், அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எங்களுக்கு சென்னையில ஒரு சீட் வேணும்ன்றாங்க. ஏன்னா திமுகவோட கோட்டை, அப்ப நம்ம அதை வச்சு ஜெயிச்சிடலாம் அவங்களும் யோசிக்கிறாங்க. பட் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கிட்டத்தட்ட அநேகமாக பெருவாரியான சீட்டுகள் இந்த மூணு இடங்கள்லயும் திமுக தான். திருவள்ளூர் கூட நீங்க சேர்த்துக்கலாம், திமுக தான் நிற்கும். இது அவங்களோட பலமான கோட்டை, பெரிய லெவல்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அங்க பாஜக ஏடிஎம்கேக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா கோவையில யாருனாலும் அவங்க ஜெயிப்பாங்க அந்த 10 தொகுதியில். அப்ப அந்த 10 தொகுதியில யார் போட்டி அதிகமா போடுறதுங்கிறது இருக்கும். ஏன்னா கோவையில பாஜக ஓரளவு செல்வாக்கு இருக்கு, அதிமுகவுக்கு செல்வாக்கு இருப்பது மட்டும் இல்லாமல் வெயிட் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. கட்சி பலமா வேரூன்றி ஒரு நிலைமையில இருக்கு. அப்போ அந்த இடத்துல யாருன்னு ஒரு பிரச்சனை வரும், அதை அவர்கள் சமாளிக்க வேண்டும். இந்த மாதிரி வட மாவட்டங்களில் சில தொகுதிகளில் வேண்டாம் பாமக இவங்களுக்கு கிளாஷ் ஆகலாம். இப்படி
எல்லா இடங்கள்லயும் தொகுதி பங்கீடுல வந்து ஒரு சின்ன எந்த தொகுதி யாருக்குங்கிற போது ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம். இது ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து டிஎம்கே இருக்கு. டிஎம்கே என்ன சொல்லலாம், இந்த கூட்டணி கிட்டத்தட்ட போன தடவையே இருந்த மாதிரி கூட்டணி மாதிரி இருந்ததுனால ஆளாளுக்கு ஒரு சீட் 2 சீட் குறைச்சிருக்காங்க. அப்ப அவங்க குறைச்ச சீட்டுகளை மட்டும் தேமுதிக கொடுக்கலாம். அவங்ககிட்ட இருந்து எடுத்த இவங்ககிட்ட இருந்து 2 சீட்டு, இவங்ககிட்ட இருந்து எடுத்த 2 சீட்டு, ஒரு சீட் அவங்க சொல்லி கொடுக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் எங்கெங்கெல்லாம் நின்னீங்களோ அந்த தொகுதிகளிலே நீங்க நில்லுங்க, இனிமேல் மறுபடியும் நில்லுங்கன்னு சொல்ற வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா எல்லா கட்சியும் ஓரளவு ஜெயிக்கத்தான் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் நீதி மையம் புதுசா வர்றதுனால அவங்களுக்கு மட்டும் புதுசா சீட் அலாகேட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அது அவங்க உதயசீரின் சின்னத்திலேயே நின்னாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. தாங்க முன்னாடியே போட்டி போட்ட தொகுதியிலே அவங்களுக்கு கொடுத்துடலாம். தனி சின்னத்தில் நின்னார்கள் என்றால் அது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த சீட் மட்டும் அவங்க பேசி அலாட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லணும், ரவுண்ட் நம்பர் 1ல அழகா பிஜேபி டீல் பண்ணிட்டான்னு நம்ம சொல்ல முடியும். 27 சீட்டுங்கிறது அவர் நம்ம எதிர்பார்த்தோட குறையதான் கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா குறையதான் கொடுத்திருக்கிறாரு. அவங்க நல்லா டீல் பண்ணி வச்சுட்டாரு. இனிமேல் அந்த 27 தொகுதிகளில் என்னென்ன தொகுதிகள்னு வரும்போது தான் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் வராம பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. நோய்ங்கி நம்ம அறிந்தவரை அதையும் எப்படியா சமாளிச்சு கொண்டு வந்து விட்டுருவாரு. இப்ப 2 கட்சிகளும் அங்க பாண்டிச்சேரி தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முழுக்க அவங்களோட கவனம் தமிழகத்துல தான் இருக்கும். என்னைக்குமே பாண்டிச்சேரி பெருசா கவனம் செலுத்த மாட்டாங்க. இருந்தாலும் முழுக்க கவனம் இங்கதான் இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் இனிமேல் தொகுதிகளை யாருக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு அந்த நிலைமைக்கு வரும்போது அதையும் வேகமாக செய்து முடித்து விட்டு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்னதான் மார்ச் 30ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கல்னாலும் இங்க கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. தொகுதிகளை யாருக்கு என்று பிரிக்கிறது திமுக வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரமா பிரிச்சிடலாம். அதிமுக கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் இருந்தாலும் அவரும் பிரித்து விடுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்போ எலெக்ஷன் வண்டி 2 பக்கமும் ஜரூரா ஓட ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை என்னோட ஒப்பீனியன் எப்படி திமுக சொன்னோம் அதே மாதிரி நீங்க அவரை கூட வச்சுக்கோங்க. வாக்கு வங்கி உள்ள ஒரு மனிதர், களத்திலேயே இல்லாத மனிதர் சொல்ல முடியாது, களத்திலும் இருக்கின்ற ஒரு மனிதர், வாக்கு வங்கி உள்ள மனிதர். நீங்க தேவேந்திர குலா எல்லாருக்கும் ஓட்ட உங்களுக்கு வந்து நீங்க வேணும்னு நினைக்கும் போது ஐயா ஜான் பாண்டியனை மட்டும் வச்சிருந்தா போதாது, கிருஷ்ணசாமி ஐயாவை நீ கூட வச்சிருந்தால்தான் அந்த வாக்கு முழுமையாக உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டப்படத்தான் செய்யும். இதுதான் கள நிலவரம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நேற்று யாருக்கும் தெரியாம நமக்கு ரொம்ப பெரிதா வெளியில வராம ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது ராமதாஸ் ஐயா வந்து சென்னை சிட்டி சிவில் கோர்ட்ல அன்புமணி ராமதாஸ் தரப்பு வந்து மாம்பழ சின்னத்தை உபயோகிக்க கூடாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை கோரணும்னு சொல்லி ஒரு வழக்கு ஃபைல் பண்ணியிருந்தாரு. அந்த வழக்கு ஹைகோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எலெக்ஷன்லாம் நடக்கிறதுனால மக்கள் குழப்பம் வரக்கூடாது, மே 10ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கை சென்னை சிட்டி சிவில் கோர்ட் விசாரிக்க கூடாது, சென்னை சிவில் நீதிமன்றம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு, மார்ச் 24 அதாவது இன்றைக்குள்ள மனுவை ஃபைல் பண்ணி 3 நாளுக்குள்ள அதுக்கு ஒரு தீர்ப்பு நீங்க சொல்லுங்க. அதாவது இடைக்கால மனுவா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்னும் கிளியரா இல்ல, தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாம்பழம் சின்னம் யாருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இன்றைக்கு வந்து அன்புமணி கையில தான் இருக்குது. அப்ப அது ஒருவேளை முடக்கப்பட்டால் அன்புமணிக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். அது முடக்கப்படலாமானா முடக்கப்பட முடியாது என்று சொல்ல முடியாது. ஏன்னா 3 நாட்கள் தீர்ப்பு சொல்லி நீங்க இந்த கேஸை நடத்துங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, நிப்பாட்டுங்கன்னு சொல்ல. இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் வந்து ரொம்ப இருக்கு. அப்போ அந்த கேஸை நடத்தி அதை கொண்டு போகும்போது என்ன முடிவு வரும் நமக்கு சொல்ல முடியாது. இப்போ மாம்பழம் சின்னம் ஒருவேளை முடக்கப்பட்டால் அது அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா தான் இருக்கும், அதிமுக கூட்டணிக்கு ஒரு மைனஸா தான் இருக்கும், அது ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். அப்ப 2 பேருமே பொது சின்னத்துல போட்டி போடும்போது உண்மையான பலம் என்னன்னு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் ராமதாஸ் ஐயாவுக்கு உள்ளவங்க ராமதாஸ் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாலும் மாம்பழத்துக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட நிறைய பேர் அந்த சின்னத்துக்காக மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவார்கள். அப்ப ராமதாஸுக்கு அது இழப்பு தான். ஒருவேளை இருவருமே புது சின்னத்துல இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அப்போ ராமதாஸ் ஐயாவோட ஃபைட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய சறுக்குன்னே கூட நம்ம அதை சொல்லலாம். அதனால இது எப்படி வரும், இது எப்படி டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இது எல்லாத்திலும் ஒரு முக்கியமான நிகழ்வு நேற்று நடந்திருக்கு. தமிழகத்தையே உலுக்கி எடுத்த சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்குல நேற்று மதுரை நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுல 9 போலீஸ்காரர்களையும் அவங்க தண்டனை கொடுத்திருக்காங்க. நீங்க குற்றவாளிகள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன தண்டனை காலத்தை தண்டனை காலத்தை நிர்ணயம் பண்றதுக்கு அந்த வழக்கை நேற்று தீர்ப்பு கொடுத்தாலும் தண்டனைக்கு அடுத்த நாள் ஜட்மெண்ட் ஒரு நாள் கொடுத்துட்டு சென்டென்சிங் சொல்லுவாங்க. தண்டனை என்னன்னு சொல்றதுக்கு பொதுவாக அடுத்த நாள் போடுவாங்க. இதை ஏப்ரல் 30ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க. உன்னை எல்லாரும் என்னப்பா இவ்வளவு தள்ளி போட்டாங்க, ஏப்ரல் 30ஆம் தேதி போட்டாங்க, நீதிமன்றம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால இதுல உள்ள தீர்ப்பு இதுல உள்ள தண்டனையும் எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்க கூடாது ஒரு முடிவு எடுத்து அவங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 30ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க.
அப்போ அதுல 9 பேரும் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது நமக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி தெரிய வரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி கிடைச்ச ஒரு வெற்றியா தான் எல்லாருமே பாக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு 2 பேரை ஒரு முன்ன பின்ன குற்ற சரித்திரம் இல்லாத, எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாத 2 பேர் அடிச்சு கொல்லப்படுறாங்க அப்படின்னா அது அன்றைக்கு தமிழகத்தை உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம். இன்றைக்கு அதுக்கு நீதி கிடைச்சிருக்கு. 9 காவலாளிகளும் அதுல தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன தண்டனைங்கிறது ஏப்ரல் 30ஆம் தேதி தெரியும். இப்ப இந்த மாதிரி இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்றைக்குள்ள அரசியல் கள நிலவரம் மற்றும் இன்றைக்குள்ள அரசியல் நிகழ்வுகள், பொது வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகள். இனிமேல் நம்ம நாளைக்கு போகும்போது நிச்சயமா கூட்டணி எல்லாம் பெர்ஃபெக்டா ஃபைனலைஸ் ஆகி இன்னும் ஓரிரு நாட்கள், அதாவது வெள்ளி சனிக்குள்ள தொகுதிகள் கூட நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ எலெக்ஷன் வேகமாக நடக்க ஆரம்பித்து விடும். எல்லாரும் ஒரு பக்கமா போய்கிட்டு இருந்தாலும் திரு சீமான் அவர்கள் அவர் தன்னோட பிரச்சாரத்தை திருத்தணியில இருந்து ஜரூரா ஆரம்பிச்சு அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் கட்சி பிரச்சாரம் நடக்குது, அவங்க அங்கங்க பண்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னு வழக்கம் போல யாருக்குமே தெரியாது. அவர் என்னைக்காச்சும் வெளியில எதையாச்சும் சொல்லிட்டு போவாரு, அதுக்கப்புறம் திருப்பி போய் அடைஞ்சுக்குவாரு, திருப்பி வெளில வருவாரு, திருப்பி போய் அடைஞ்சுக்குவாரு. அதாவது இவர் ஒரு கோழி குஞ்சு மாதிரி கதவை திறந்துட்டீங்கன்னா வெளில வரும், அடைச்சிங்கன்னா உள்ள போய் உட்காந்துக்குவாரு, திருப்பி திறந்து போது தான் வெளில வருவாரு. அந்த கதவை யார் திறக்கிறாங்கிறதா இப்ப கொஸ்டின். அவரா திறந்து வெளில வராரா, இல்லை அதையும் வேறு சக்திகள் திறந்துதான் அவர் வெளில பேசிட்டு போறாருங்கிறதா இன்றைக்குள்ள கொஸ்டின். இன்னொரு டெவலப்மெண்ட், தஞ்சாவூர்ல அவர் மீட்டிங் போகும்போது அந்த வண்டியில இருந்து கீழே ஆக்சிடென்ட் ஆன அந்த பையன் இன்றைக்கு அவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தாருங்கிற ஒரு செய்தி நமக்கெல்லாம் வருது. இதெல்லாம் ஒரு துக்ககரமான விஷயம். சினிமாக்காரர்கள் உங்க வாழ்க்கையை மேம்படுத்த போறது இல்லை, அரசியல் தலைவர்களா பின்னால போகாதீங்க. பின்னால போய் உங்க உயிரை விட்டா நீங்க செத்ததுதான் மிச்சம். உன் வாழ்க்கைய யாருக்காக அர்ப்பணிக்கிறாங்க? பெற்றோருக்காக, உன் குடும்பத்துக்காக அர்ப்பணி. இந்த மாதிரி சினிமாக்காரர்களுக்காக அர்ப்பணிக்காதீங்கிறத நம்ம கேட்டுக்கொள்ள முடியும். வேற ஒன்றும் செய்ய முடியாது. இனி அரசியல் களம் மெதுவாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களாக நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களாக நடக்கும். நாம இன்னும் ஒருத்தரை குறிச்சு பேசவே இல்லை. அதாவது சசிகலா அம்மையார், ராமதாஸ் ஐயாவோட கூட்டணி குறிச்சு பேசல. அந்த கூட்டணி நிச்சயமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் யாராலையுமே இப்போதைக்கு சரியா சொல்ல முடியாது. எலெக்ஷன் ஓட்டிங் முடிஞ்சு வந்த பிறகுதான் சொல்ல முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம்.